கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீத நீதிமொழிகள் அதனுடைய 23 அதனுடைய 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்படுகிறது. இந்த நம்பிக்கை வீண் போகாமல் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு விஷயத்திற்கும் முடிவு உண்டாக வேண்டும் என்றுதான் நாம் எல்லோரும் விரும்புவோம். ஆனால் நம்பிக்கை வீண் போகாமல் எல்லா விஷயத்திற்கும் ஜெபிக்கிற, விரும்புகிற, வாஞ்சிக்கிற, எதிர்கொள்ளுகிற எல்லா விஷயத்திற்கும் ஒரு முடிவை நாம் காண வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்றும் வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பல நேரத்திலே நம்முடைய நம்பிக்கையிலே குழப்பங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது. கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தால் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி என்று வேதமே அங்கீகரித்து விடுகிறது. அப்படி நம்முடைய வாழ்வில் ஒரு எல்லாவற்றிற்கும் ஒரு நல் முடிவை நாம் காண விரும்புகிற தேவ பிள்ளையானால் நம்முடைய எல்லா விஷயத்திற்கும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கிறதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சுய பலத்தின் மேலே, சுய திறமையின் மேலே, சுய அதிகாரத்தின் மேலே இல்லது நல்ல சொந்தங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கை கவன சிதறல் உருவாகும் என்றால் அது நம்முடைய வாழ்வை எல்லாவற்றிலேயும் முடிவில்லாத தொடர்ச்சியான அந்த ஒரு பாடுகளையும் பாரங்களையும் பாவங்களையும் சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்படிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வல்லமையின் மேலே நம்பிக்கை, கர்த்தருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை, கர்த்தருடைய அற்புத அதிசயங்கள் மேல் நம்பிக்கை, கர்த்தருடைய வல்லமையான செயல்கள் மேல் நம்பிக்கை, அவருடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கை, அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர் மேல் நம்பிக்கையுடைய ஒரு தேவ பிள்ளையாய் இருப்போம் என்றால் ஒவ்வொரு நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் உடைய ஒரு தேவ பிள்ளையாய் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்விலே அந்தந்த விஷயத்திற்கு அந்தந்த காலத்திலே கர்த்தர் முடிவை உண்டு பண்ணி ஜெயத்தையும் கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். அது அழகாய் சொல்லுகிற நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த நிச்சயமான முடிவு உண்டு. இந்த முடிவு உண்டு என்கிறதுனால நம்பிக்கை வேறு விதத்தில் இருக்கும் என்றால் இந்த நிச்சயமான முடிவை நாம் காண முடியாது. ஒரு வெற்றியை நாம் காண முடியாது. நிச்சயமான முடிவை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே வீணான நம்பிக்கைகளை விட்டுவிட்டு வீணான மனிதன் மேலே, உலகத்தின் மேலே, உறவுகள் மேலே, பணத்தின் மேலே, பொருட்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டுவிட்டு கர்த்தரை முழுமையாய் நம்ப ஆரம்பிப்போம். கர்த்தரை எல்லா விஷயத்திற்கு நம்ப ஆரம்பிப்போம். எல்லா விஷயத்திலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வல்லமையையும் மகிமையையும் நம்ப ஆரம்பிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிப்போம். ஒருபோதும் அது பொய் சொல்லுவதில்லை. கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. கர்த்தருடைய மகிமையும் மாறுவதில்லை. ஆனபடியினாலே கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே ஒருபோதும் தொய்வு வராதபடி நம்முடைய வாழ்வை நாம் செம்மையாக்கி கொள்ளுவோம் என்றால் நம்முடைய வாழ்விலே எல்லா விஷயத்திற்கும் எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி ஜெயத்தையும் தருகிற மகிழ்ச்சியை தருகிற தேவனாக கர்த்தர் நம்முடைய வாழ்வில் வெளிப்படுவார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் கர்த்தரே அப்பா, நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு அவனுடைய எல்லா பிரயாசங்களுக்கும் பாடுகளுக்கு ஒரு முடிவு நிச்சயமாகவே உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரை நம்பிக்கையோடு இருக்கிற தேவ ஜனங்கள்
நம்பிக்கையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நிச்சயமான தேவனுடைய விடுதலையின் முடிவை காண்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரே, நம்பிக்கையற்றவர்களாய் ஆண்டவர் இன்னும் பலவிதமான வேதனைகளும் பாடுகளும் துன்பங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் அவைகளிலிருந்து ஒரு முடிவு உண்டாக, என்றைக்கு மாறும், என்றைக்கு முடிவு வரும் என்று ஏங்குகிற உள்ளங்கள் அதிலிருந்து ஒரு முடிவை காண, எல்லாவற்றிற்கும் உலக மனிதனை, பொருட்களை, பணத்தை, செல்வங்களை, ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை, ஆண்டவரை திறமைகளை, படிப்பை நம்புகிற ஜனங்கள் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்க, கர்த்தரையே முழுவதுமாய் நம்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி அதை அனுபவிக்க செய்யும். அப்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.